ஹாய் காவியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? நானா? சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதம் இன்னும் சம்பளம் போடல ஆஃபீஸில். பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் காசு இருந்தால் தரீங்களா? சம்பளம் போட்டோன்னே நான் கொடுத்துறேங்க. என்னங்க திடீர்னு காசு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? நான் இந்த ஆஃபீஸில் சேர்ந்தே 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதம் தான் என்னை உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து காசு கேட்குறீங்க? இல்லைங்க, நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க. ப்ளீஸ்ங்க, நான் கண்டிப்பாக கொடுத்துருவேங்க சம்பளம் வந்தோடனே. பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட நாளைக்கு தாங்க கடைசி டேட்டு. அதாங்க உங்கள்கிட்ட கேட்குறேன், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஏங்க என்கிட்ட காசு இல்லைங்க. ஃபீஸ் கட்ட முடியாதவங்க எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க? சிபிஎஸ்சியில் வேறு படிக்க வைக்கிறீங்கன்னா ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட வேண்டியதானே? இல்லைங்க, என் பொண்ணுக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை, அதான் சிபிஎஸ்சியில் சேர்த்து விட்டேன். கொடுங்கங்க ப்ளீஸுங்க, நான் தந்துடுவேங்க கண்டிப்பாக. சாரிங்க, என்னெல்லாம் தர முடியாதுங்க. ஃபீஸ் கட்ட முடியாதவங்க எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? பேசாமல் வீட்டில் வேலையை பார்க்க சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் சிங்கிள் மதர் தானே, உங்களுக்குலாம் இது தேவையா? போய் வேறு யாராச்சும் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. எங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாங்க. மனசாட்சியா? இங்கெல்லாம் மனசாட்சியை பார்த்தா வாழ முடியாதுமா. போம்மா, போய் வேலை பாருமா. நான் கிளம்புறேன். சும்மா வீட்டுக்கு போகிற நேரத்தில் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு. எனக்கு பியூட்டி பார்லர் போகணும். எனக்கு என்ன வேலையா இல்லை? இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு யார்கிட்ட கேட்பேன்னு தெரியலையே. கடவுளே முருகா, நீ தான் ஏதாச்சும் வழியை காட்டணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.